ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கார்ட்டூன்ஸ். இன்னைக்கு நம்ம பொருட்டோல எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த 5 எபிசோட் மேலே வேற லெவல் இருக்குன்னு சொல்லியானோ சொல்ல பார்த்து வீடியோக்குள்ள டைரக்டா என்ட்ரி ஆயிக்கலாம். வெட்டிங் செரிமனி ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த புனிதமான இடத்துல வெட்டிங் செரிமனி வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அதே சமயத்துல கொனோமாரு பொருட்டோ வந்து சம வேகத்துல வந்துகிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்துகிட்டு ரெண்டு பேத்தோட கையும் இணைக்க சொல்றாங்க. அவங்களும் ரெண்டு பேத்தோட கையை இணைப்பாங்க. இணைத்த உடனே வந்துகிட்டு அந்த இடத்துல, அதாவது அந்த சீல் பண்ணிருக்க இடத்துல வந்து பயங்கரமா மினுக்க ஆரம்பிக்கும். உடனே ஆளுக்கு ஒரு கத்தியை வந்து கொடுக்குறாங்க. அந்த கத்தியை எடுத்துட்டு நீங்க வந்து அந்த கொம்பை வெட்டிருங்க அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்ல, உடனே அந்த கான்கிட்ஸு இந்த மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு அந்த ஹோல் இதவே வெட்டிடுறான். அதாவது சீல் பண்ணி வச்சிருக்க மொத்தத்தையுமே வெட்டிடுறான். திடீர்னு பார்த்தா சோமா வெளியே வந்துருது. அதே மாதிரி கான்கிட்ஸு மேல இருக்கிற சோமாவோட பவர் வெளியே வந்துரும். அப்ப இது வரைக்கும் வந்து சோமாவோட பவர் தான் வந்துட்டு கான்கிட்ஸு வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்கு. அதே சமயத்துல கொனோமாரு அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஃபர்ஸ்ட் கொனோமாரு குணாயை தூக்கி போட சூமா மேல ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. ஆனா அடுத்து வந்து நம்ம பொருட்டோ வந்து நிஞ்சுட்சுவை பயன்படுத்துவான். அப்பயும் சோமாக்கு ஒன்னும் ஆகாது. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாங்க இதை வந்து நிஞ்சுட்சுவும் மித்த எந்த ஜுட்சுவாலையும் போட முடியாது, ஒரு சீலிங் ஜுட்சுவால தான் கண்டிப்பா இதை லாக் அடிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சோடனே நம்ம கொனோமாரு சீலிங் ஜுட்சுவை போடுறான். ஆனா அதே சமயத்துல கான்கிட்ஸுவும் காப்பாத்தி வெளியே கூட்டு வந்துடுறாங்க. அப்பதான் கான்கிட்ஸு சொல்லுவாரு, ஆக்சுவலா வந்துகிட்டு இந்த புனிதமான இடத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்திருப்பாரு, வந்து அந்த சூமா மேல வந்து கையை வச்சிருப்பாரு. வச்சக்கு அப்புறம் தான் சோமா அவருக்குள்ள போயிருக்கும். அண்ட் கொனோமாருக்கு ஒரு விஷயம் புரியல, எதுக்காக அந்த சோமா வந்து கொனோமாரு கிட்ட வர மாட்டேங்குது அப்படிங்கிறது. ஏன்னா அந்த சண்டை போடுறப்ப கொனோமாரு கிட்டே அந்த சோமா வந்திருக்காது, பொருட்டோ கிட்டே போயிருக்கும். அப்பதான் நம்மளுக்கு புரியுது, ஆக்சுவலா அந்த ஹேர் பின் வந்து நம்ம கொனோமாரோட பாக்கெட்ல தான் இருந்திருக்கு. சோ அதனாலதான் அந்த சோமா வர மாட்டேன்னுச்சு. ஆக்சுவலா அந்த சோமாவை நிஞ்சுட்சுவாலையும் அழிக்க முடியாது, வேற எந்த ஜுட்சுவாலையும் அழிக்க முடியாது. அது எப்படிதான் அழிக்கிறதுங்கிற மாதிரி பொருட்டோ வந்து கொனோமாரு வந்து ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. அப்பதான் வந்து இவங்க சொல்லுவாங்க, அதாவது நம்ம ரெமன் சொல்லுவாங்க, இதை வந்து எனக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்சுவலா இவங்க கிளான்லயே இவங்களால மட்டும் தான் அதை பண்ண முடியுமா. பட் அப்படி மட்டும் அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட மெமரி எல்லாமே அழிஞ்சு போயிடும். அதே சமயத்துல அந்த ரெண்டு கொம்பையும் கரெக்டா வெட்டி இருக்கணும். ஏன்னா அவங்க அப்சர்வ் பண்ற டைம்ல ரெண்டு கொம்பு வளரும். அந்த கொம்பை வெட்டினா மட்டும் தான் வந்துகிட்டு சோமா சாவும், இல்லனா வந்துகிட்டு சோமா சாவாது. அதே சமயத்துல வந்து மெமரி போயிடும். ஆனா எப்படினாலும் மெமரி போயிடும். சோ அதை நினைச்சு தான் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் கொனோமாரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க டைம்னு பார்த்து சோமா வந்து அந்த சீலிங் ஜுட்சு உடைச்சிரும். உடனே கொனோமாருன்னு பொருட்டு உள்ள ஓடி போயிருவாங்க. அப்ப உடனே கொனோமாரு வந்து சமனிங் ஜுட்சு போடுவான். ஒரு மங்கி வர வைப்பான். ஆக்சுவலா அந்த மங்கியோட பேரு என்ரா. ஆனா அதே சமயத்துல பொருட்டோ சுத்தி முடி இருக்க செவுத்துல டேக் எல்லாம் ஒட்டிட்டு இருப்பான். அதாவது சீல் டேக் ஒட்டிட்டு இருப்பான். உடனே வேலையை காட்டுறா என்ரா அப்படின்னு சொல்றப்ப டக்குன்னு அப்படியே கொனோமாரு அந்த குச்சியை வந்து கீழே தட்டுவான். தட்டுன அடுத்த செகண்டே வந்து சீலிங் ஜுட்சு ஆக்டிவேட் ஆயிரும். ஆக்டிவேட் ஆனோடனே வந்துட்டு மொத்தமா சேர்ந்து அப்படியே ஒரு மங்கி கை வந்து அதை சோமாவை போட்டு சீலிங் மாதிரி போட்டுக்கும். ஆனா இருந்தாலும் கூட நம்ம கொனோமாரு கூட சக்கரா பத்தல, அந்த சீலிங் ஜுட்சுவை வந்துட்டு சோமா அழகா உடைச்சிரும். அந்த டைம்ல பார்த்து நம்ம ரெமன் உள்ள வருவாங்க. உள்ள வந்து சோமாவை மொத்தமா அவங்க அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. கடைசியில பார்த்தா ரெண்டு கொம்பு வளருது. உடனே வெட்டி தாக்குங்க, அந்த கொம்பை வெட்டிருங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருப்பா. ஆனா அதே சமயத்துல அவரோட மெமரி வந்து இழக்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா மெமரி வந்து போயிட்டே இருக்கும். உடனே கொனோமாரு உங்கள மாதிரி ஒரு லேடியை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கிட்டத்துல வந்து அப்படியே அவளை அரைச்சுக்குவா. ஆனா அதே சமயத்துல ரெண்டு கொம்பி வெட்டிடுறாங்க. சோமாவும் செத்துருது. இதுக்கு முன்னாடி மெமரியில வாங்கின எல்லாத்துக்குமே வந்து திரும்ப மெமரி கிடைச்சிருது. பட் இருந்தாலும் வந்து நம்ம ரமனுக்கு மட்டும் மெமரி போயிருச்சு. ஆனா அதே சமயத்துல கான்கிட்ஸு வந்து நம்ம ரமன் கூடயே இருக்கான். அண்ட் பர்கர்லாம் வாங்கி தரான். பர்கர்லாம் வாங்கி கொடுத்து பழைய மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர வச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம கொனோமாரும் கொஞ்சம் சோகமா தான் இருப்பான். நீங்க போய் உங்க ஃபீலிங்ஸ் சொல்லிரலாமே அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ சொல்ல, அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும், அப்ப சொல்லிக்கலாங்கிற மாதிரி கொனோமாரு சொல்லுவான். அதே சமயத்துல நம்ம ரெமன் வந்து தாரத்தாரையா அழுதுகிட்டு இருக்க, அதே சமயத்துல கொனோமாரு சோகமா உட்கார்ந்து இருப்பான். அப்ப பொருட்டோ வருவான். வந்துகிட்டு தலைவரே நீங்க உண்மையிலே வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புளிப்பான பர்கர் எடுத்து கொடுப்பான். அதை சாப்பிட்டோனே கொனோமாரு கொஞ்சம் ஹாப்பி ஆவான். பொருட்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இப்ப கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, பர்கர் ஷாப்ல உட்காந்து இருப்பாங்க. சோ நாளைக்கு லீவ் அப்படிங்கறனால எல்லாருமே அவங்களோட பிளான சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா சாரதா சோச்சோ வந்து ட்ரிப் போறாங்க. அண்ட் சிக்கடாய் வந்துகிட்டு காராவோட வீட்டுக்கு போறான். அண்ட் ஈனோஜின் மீன் பிடிக்க போறான். அண்ட் நம்ம பொருட்டோ வந்து அவன் தாத்தா வீட்டுக்கு போறான். ஆனா இப்ப பொருட்டோக்கு வந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா சாஸ்கி கூட ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிறது அவனோட இன்ட்ரெஸ்ட். பட் சாஸ்கி எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா சாஸ்கி எப்ப ஊருக்கு வருவான் அப்படிங்கிறதே தெரியாது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கூப்பிட்டப்ப வருவேன்னு சொல்லிருக்காரு. அப்படிங்க நம்ம சாரதா எது ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருக்காரா? அவர் எப்பவுமே ப்ராமிஸ் நிறைவேற்றினதே கிடையாது அப்படின்னு சொல்ல, நீ தப்பா சொல்ற, சாஸ்கி வேற லெவலான நாடு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கியை பத்தி மாசா சொல்ல ஆரம்பிக்கிறான் பொருட்டோ. நம்ம அப்படியே சாஸ்கியை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ யோசிச்சு போயிட்டு இருக்க. அந்த டைம்னு பார்த்து சாஸ்கியோட கழுகு ஒண்ணு லீஃப்ல ஏதாவது ஒக்காகி ஆபீஸ் போகும். ஆக்சுவலா ஒரு மெசேஜ் தான் எடுத்துட்டு போயிருக்கோம். அந்த மெசேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா வந்து உரோசுகியோட பேரை கண்டுபிடிச்சிட்டான். இது வரைக்கும் உரோசுகி அப்படிங்கிறது அவனோட பேரு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்பதான் சாஸ்கியை கண்டுபிடிச்சிருக்கான். அதையும் தாண்டி இப்ப எங்க இருக்கிறான், அண்ட் இனிமேல் 4 நாள் கழிச்சு எங்க இருப்பான், எல்லா டீடைல்ஸுமே சாஸ்கி அனுப்பி விட்டுருக்கான். ஆனா அதை எப்படியோ வந்து பொருட்டோ கண்டுபிடிச்சிட்டான். எப்படின்னு பார்த்தா சாஸ்கியோட கழுகோட அந்த லாக் அவுத்து விட்டுட்டான். அது மூலியமா அது அங்கிட்டு இங்கிட்டு பறக்க அதை பிடிக்கிறதுக்காக சிக்கமாரு கிளம்பிட்டான்.
அண்ட் கிட்டத்தட்ட சாரதா கிட்ட கூட சொல்லாம நம்ம பொருட்டோ கிளம்பிடுவான். சாரதா கிட்ட போய் சொல்லிட்டு தான் போவான். அண்ட் வீட்லயுமே போய் தான் சொல்லுவான். ஆக்சுவலா டீம் 7ஓட நான் வந்து ட்ரைனிங் கேம்ப் நடத்த போறேன். அண்ட் அந்த ட்ரைனிங் கேம்புக்கு நான் மிட்சுகி வீட்ல இருந்தே வந்து நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் வந்து நான் மிட்சுகிக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. பட் நீங்க மிட்சுகிக்குலாம் தேங்க்யூ சொல்லலாம் வேணாம், நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி தான் பொருட்டோ வந்து சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். அண்ட் இவங்க வேற லேட் ஆகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவன் ட்ரெயினை மிஸ் பண்ணானா ஹிடன் சாண்டுக்கு போக முடியாது. ஆனா கடைசியில எப்படியோ அவங்க வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பிடுவாங்க. அப்போ பொருட்டோவும் உர்ரா சாமின்னு ஒரு ஓட்டத்தை ஓடுவான். அங்க போய் பார்த்தா ட்ரெயின் ஆல்ரெடி போயிருச்சு. அண்ட் கடைசியா வந்து பொருள் அதாவது குட்ஸ் ஏத்துற ட்ரெயின்ல தான் நம்ம பொருட்டோ வந்து யாருக்கும் தெரியாம ஏறி டிராவல் பண்ணி எப்படியோ வந்து இறங்கிடுறான். அண்ட் கடைசியில பார்த்தா ஒரு ஸ்டேஷன் முன்னாடியே இறங்கிடுறான். நார்மலான லீஃப் வில்லேஜா இருந்தா அவன் வந்து அசால்ட்டா ஓடியே போயிட்டு அந்த இன்னொரு ஸ்டேஷனுக்கு போயிருப்பான். பட் இது சாண்ட் வில்லேஜ்ல கொஞ்சம் மண்ணு தூசி அண்ட் தண்ணி கூட கிடைக்கல. அதனால அந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுகிற நிலைமைக்கு போயிருவான். அந்த டைம்னு பார்த்து ஒரு பொண்ணு தான் நம்ம பொருட்டோவை காப்பாத்தும். என் பேர் இசாக்கா அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா பொருட்டோ வந்து சாயங்காலத்துக்குள்ள அந்த தண்டர் ஸ்டேஷன் போய் ஆகணும். அப்படி மட்டும் போல அப்படின்னா கண்டிப்பா சாஸ்கேவை நாளைக்கு அவனால பார்க்க முடியாது. ஆனா அதே சமயத்துல இந்த இசாக்கா அப்படிங்கிற பொண்ணுமே நம்ம பொருட்டோக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து அவனோட தாகத்தை தணிச்சு விடுறா. அதே சமயத்துல இந்த இசாக்காவோட அப்பாவும் வராரு. வந்து ஒழுங்கு மாதிரி வெளியே போடான்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஷினோபிஸ்னாலே சுத்தமா ஆகல. அதனால பொருட்டோ நான் போயிட்டு வரேங்கிற மாதிரி கிளம்புவான். அண்ட் வெளியே போய் பார்த்தா ஆக்சுவலா அவங்க அப்பாவோட தோட்டமே நாசமாயி கிடக்குது. என்னன்னு கேட்டா பல அனிமல்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ணிருக்கு போல இருக்குது. சோ அதனால வேலியெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. பட் இவங்க கொஞ்சம் ஊருக்கு வெளியே தான் இருக்காங்க. இவருக்கு சுத்தமா வந்து ஷினோபிஸ்னாலே ஆகாதான். சோ அதனாலதான் ஊருக்கு வெளியே இருக்காங்களா. ஏன்னா கிரேட் நிஞ்சாவா டைம்ல நிறைய உயிர்கள் போச்சு. அதுக்கான காரணமே ஷினோபிஸ் அப்படிங்கிற மாதிரி இவர் நம்புறாரு. அதே மாதிரி புது வெளியும் கட்டுறாரு. ஆனா அன்னைக்கு சாயங்காலமும் திரும்ப எவனோ ஒருத்தர் அட்டாக் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் பொருட்டோ நான் கிளம்புறேன்னு சொல்லுவான். பட் வந்து அந்த பொண்ணு வந்து நீ போகாதன்னு சொல்லி பாப்பா. இந்த மாதிரி நீ மயக்கம் போட்டு விழுதினா உனக்கு கண்டிப்பா காப்பாத்த மாட்டேன்னு சொல்லுவா. பட் இருந்தாலும் பொருட்டோ வந்து சாஸ்கேவை பாக்கறதுக்காக கிளம்பிடுவான். அண்ட் போற வழியில 3 பேர் ரொம்ப ஸ்டேஞ்சரா இருப்பானுங்க. சோ அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்தா அந்த 3 பேரும் போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டுல போயிட்டு அவங்க அப்பா கிட்ட தகராறு பண்ணிட்டு அந்த பொண்ணையுமே பிடிச்சு வச்சுக்குவானுங்க. அண்ட் நம்ம பொருட்டோ வந்து தான் எப்படி ரசங்கன்லாம் போட்டு இந்த மாதிரி எங்க அங்கிள் காரா கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டி எப்படியும் அந்த 3 பேத்தையுமே வந்து ஓட வச்சிருவான். அதே மாதிரி அவங்க அப்பா வந்து நம்ம பொருட்டோக்கு ஹெல்ப் பண்றாரு. எப்படின்னு பார்த்தா ஒரு ட்ரக் வந்து ரெடி பண்றாரு. இது ட்ரக்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா அந்த ட்ராலியை பிடிச்சு இழுத்தோம்னா அது போற மாதிரி இருக்கும். சோ அது மூலமா நம்ம எப்படியோ நம்ம பொருட்டோ தண்டர் ஸ்டேஷன் போய் தண்டர் ஸ்டேஷன்ல இருந்து எப்படியோ சாஸ்கே சொன்ன பாயிண்ட்க்கு வந்துடுறான். அங்க வந்து பார்த்தா எல்லாமே ஆமத்ரஸோவா இருக்கும். அண்ட் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்ப்பான். பார்த்தா காரா சாசுகே அப்புறம் சில பேர்லாம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரோசுகி அங்கதான் இருப்பான். அண்ட் அதே சமயத்துல சாஸ்கேமே நம்ம பொருட்டோவை பாத்துறான். நீ எங்கடா இங்கெல்லாம் வரக்கூடாதுடா, இவன் ஆக்சுவலா ரொம்ப வில்லத்தனமா இருக்கான், இவன் கிட்ட எல்லாம் நீ வந்து போட்டி போடவே முடியாது, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். பட் பொருட்டோ ஏதோ சொல்ல வந்துகிட்டே இருப்பான். சடனா பார்த்தா ஒரோசுகி வந்துட்டு அவனோட ஹூக்க போட்டு சாஸ்கேவோட சக்கரம் உறிஞ்ச ஆரம்பிச்சிருவான். அண்ட் சாஸ்கே பாஞ்சு போய் அடிக்கலான்னு போவான். கிட்டத்துல போவோம் நம்ம உரோசுகி கிட்ட இருக்க ரெனேகனை பயன்படுத்தி நம்ம சாஸ்கேவை வேற டைமென்ஷனுக்கு கூட்டு போயிருவான். பட் உரோசுகி வந்து இங்கே தான் இருப்பான். சாஸ்கேவை மட்டும் அனுப்பிச்சு விட்டுருப்பான். சடனா பொருட்டோ பாஞ்சு அட்டாக் பண்ண போக நம்ம காரா வந்து தடுத்து வச்சிருவான். அதே சமயத்துல உரோசுகி வந்து காராவை அட்டாக் பண்ண வர நம்ம ஷினிக்கி அந்த இடத்துல வந்து காராவை பாதுகாப்பான். ஆக்சுவலா ஷினிக்கி இதுக்கு முன்னாடி வந்து சுக்காக்கோ பாதுகாத்துக்கிட்டு இருந்தான். அவன் சடனா இங்க வரவும் சுக்காக்கோ அங்க ரிலீஸ் ஆகி அது அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கும். சும்மா ஒரு டெயில் பீஸ்ட் பாம்ப சும்மா வீசி எரியும். அப்பயும் கூட உரோசுகிக்கு ஒன்னும் ஆகாது. என்னன்னு பார்த்தா அசால்ட் எஸ்கேப் ஆயிட்டு இருப்பான். அண்ட் நம்ம காரா வெறியாயிருவான். அவன் சாட்டுக்கு ஸ்டாண்ட வச்சு அவன் அங்கிட்டு இங்கிட்டு ஓட விட்டு கடைசியில அப்படியே லாக் அடிச்சு சீலிங் ஜுட்ஸு போட்டுறான். ஆக்சுவலா அது ஒரு பெர்மனன்ட் சீலிங் ஜுட்ஸு கிடையாது, கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அதே சமயத்துல காராவோட சக்கரமும் டவுன் ஆயிடுச்சு. சோ அவனால எந்திரிக்க கூட முடியாது. அதே சமயத்துல கான்க்ரூ அந்த இடத்துக்கு வரான். அவன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இந்த மாதிரி சாஸ்கே தான் இவங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணிருக்கான். இந்த மாதிரி உரோசுகி வந்து கண்டிப்பா வந்து ஒன் டைல் ஆட்டை போறதுக்காக வருவான், நீங்க கொஞ்சம் சேஃப்டியா இருங்கன்னு சொன்னதே சாஸ்கே தான் அப்படிங்கிற மாதிரி கான்க்ரோ சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் காரா வந்து ஒரு பாட்டு எடுக்கிறான். அந்த பாட்டுல வந்து நம்ம சுக்காக்கு உள்ள போக சொல்றான். ஆனா சுக்காக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லும். ஏன்னா நீ இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணனா நீ செத்துருவ அப்படிங்கிற மாதிரி தான் சுக்காக்கு சொல்லும். பட் இருந்தாலும் நம்ம காரா கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ சுக்காக்கு உள்ள தள்ளி ஒரு சீல் மாதிரி போட்டுறான். அந்த பானையை வந்துகிட்டு நம்ம கான்க்ரோ கிட்ட கொடுக்குறான். என்னன்னு கேட்டா ஆக்சுவலா சுக்காக்கு வந்துகிட்டு லீஃப் வில்லேஜ் கொண்டு போறதா நல்லது, நம்ம நருட்டோ கிட்ட ஒப்பட்டாச்சாதான் அவன் கரெக்டா பாத்துக்குவாங்கிற மாதிரி காரா அந்த இடத்துல நினைச்சுக்கிட்டு இருக்கான். சோ அதுக்காக லீஃப் வில்லேஜ் போறதுக்கு கான்க்ரூ ஷினிக்கி பொருட்டோ அனுப்புறான். அண்ட் மித்த 2 பேத்தையும் இவன் கூட சாண்ட் வில்லேஜுக்கு சேஃப்டியா வர சொல்றான். அதே மாதிரி காரா வந்து ஷினிக்கி கிட்ட ஒன்னு சொல்றான். ஆக்சுவலா பொருட்டோ கிட்ட இருக்க ஒன்னு உன்கிட்ட இல்ல, அதை நீ வந்து கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், ஃபியூச்சர்ல நீ கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்கிற மாதிரி தான் காரா சொல்லுவான். அதே சமயத்துல சுக்காக்கு வந்து சின்னதா மாதிரி கை கால்லாம் வெளிய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அது பேசாட்டு பேசுது நடக்குது. உடனே பொருட்டோ மேல ஏறி உட்காந்துக்குது. எனக்கு இவன் தான் கம்ஃபர்டபுளா இருக்கான், இவன் வந்து கூட்டு போட்டோங்கிற மாதிரி சுக்காக்கு சொல்லும். அதுக்கப்புறம் 3 பேரும் வந்து செம்ம ஸ்பீடா போயிட்டு இருப்பானுங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம சாஸ்கே வந்து ஆல்ரெடி சில பேர் அடிச்சு போட்டுருப்பான். அவனுங்க எல்லாருமே எந்திரிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஆனா அதே மாதிரி நம்ம ஆட்கள கான்க்ரூ பொருட்டோ அவங்க எல்லாருமே வந்து ஒரு பவர் பிளான்ட்டுக்குள்ள போறானுங்க. அங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. அதே சமயத்துல கம்யூனிகேஷன் டிவைஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கறதையும் தேடி பாக்குறானுங்க. பட் எதுவுமே கிடைக்கலங்க. ஆனா அதே சமயத்துல வந்துகிட்டு லீஃப் வில்லேஜ் போறதுக்கான பிளானை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம பொருட்டோ வெளியே வந்து தண்ணி குடிக்கலாம்னு பாப்பான். பட் தண்ணியே கிடைக்காது. அந்த சமயம் சுக்காக்கு வந்து எனக்கு யூரின் வருதுன்னு சொல்லும். இது டெயில்டு பீஸ்டுக்குலாம் யூரின் வருமா அப்படிங்கிற மாதிரி பொருட்டோ கேட்பான். எனக்கெல்லாம் கண்டிப்பா வரும் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி நம்ம சுக்காக்கு வந்து தனியா ஒரு பாறை பின்னாடி போய்க்கும். அதே சமயத்துல ஷினிக்கி வந்து பாக்க எங்கடா சுக்காக்குன்னு சொல்லி பொருட்டோ கிட்ட கேட்க இந்த மாதிரி சுக்காக்கு யூரின் போயிருக்குன்னு சொல்லி பொருட்டோ சொல்லுவான். டே முட்டாள், இந்த மாதிரி டெய்ல்டு பீஸ்ட்க்குலாம் யூரினே வராதுடா அப்படிங்க ரெண்டு பேரும் போய் பார்த்தா டெய்ல்டு பீஸ்ட் வந்து தூங்கிட்டு இருக்கோம். என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷினிக்கி வந்து அவன் அயன் சாண்ட் மூலியமா வந்து சுக்காக்கு வந்து மறைய வச்சுக்கிறான். இனிமேல் உங்ககிட்ட எல்லாம் தரமாட்டேங்கிற மாதிரி பொருட்டோ பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அண்ட் கான்குரு தான் வந்து ரெண்டு பேத்தோட சண்டையும் பிரிச்சு வைப்பான். அதே சமயத்துல வந்துகிட்டு நம்ம சாஸ்கே போட்டுள்ள சோல்ஜர்ஸ் எல்லாருமே எந்திரிச்சிருவானுங்க. அப்படியே நம்ம பொருட்டோ, கான்குரு, ஷினிக்கி மூணு பேருமே வந்து நைட் டைம்ல நடந்து போயிட்டு இருப்பாங்க. போறப்ப கொஞ்சம் வந்து அவங்களுக்கு டயர்டா இருக்கும். சோ அதனால அங்கேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாலு பேருமே படுத்து தூங்குவானுங்க. அந்த டைம் மட்டும் ஷினிக்கி அண்ட் கான்குரு ரெண்டு பேருமே வந்து கார்டா உட்கார்ந்திருப்பானுங்க. ஆனா அப்பதான் கான்குரு வந்து ஷினிக்கி கிட்ட சொல்லிட்டு இருப்பான், ஆக்சுவலா வந்து பொருட்டோ உண்மையாலே திறமையானவன் தான், அவங்க கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு, அவன் மட்டும் நம்ம டீம்ல இருக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷினிக்கி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். அண்ட் காலையில எந்திரிச்சோனே வந்து ஷினிக்கி வந்து தண்ணி குடிக்க போயிருக்கான். ஆனா வந்து திரும்பி வர்றப்ப சில பேர் பின்னாடி வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே தான் வருவான். கடைசியில பார்த்தா அந்த எல்லா சோல்ஜர்ஸும் இவங்களை அட்டாக் பண்றதுக்கு ரெடியா நிப்பானுங்க. அண்ட் கான்குரு வந்து நான் இவங்களை பாத்துக்கிறேன், நீங்க எல்லாம் கிளம்புங்க, மிஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல நான் பொருட்டோ வந்து நானும் சண்டை போட வருவேன்னு சொல்லிட்டு இருப்பான். அண்ட் ஷினிக்கியுமே அதான் சொல்லுவான், டே நம்மளுக்கு மிஷன் தான் முக்கியம், வாடா லீஃப் வில்லேஜுக்கு போலாம் அப்படிங்க. பொருட்டோ லைட்டா பின்னாடி போவான். பார்த்தா அந்த 4 சோல்ஜர்ஸ் பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க நம்மால் சேலன் பண்ற இறக்கி சும்மா மாசு காட்டிட்டு இருப்பான்.